பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 49வது வசனம் சொல்லுகிறது, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்து பிறப்பின் நாட்களிலே நாம் சிந்திக்கிற இந்த வசனங்கள் இவைகள் வழக்கமாய் சிந்திக்கிறவைகள் தான். ஆனாலும் ஒருமுறை கூட கர்த்தர் இதை நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார் என்பதை உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். இந்த வசனம் சொல்லப்பட்ட சூழ்நிலை நமக்கு நன்றாய் தெரியும். இதோ சோதராம், ஒரு சகரியா என்று சொல்லுகிற ஒரு மனிதன், இவன் கர்த்தருடைய தூபம் காட்டுகிற ஆசாரிய ஊழியத்தை செய்து வந்தான். இப்படி ஆசாரிய முறைமையின்படியே அந்த தூபம் காட்டுகிற சீட்டை பெற்று இவன் தூபம் காட்ட போகிற பொழுது ஒரு தரிசனத்தை காண்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தரிசனத்தை கண்ட இவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்பதாய் தேவதூதனால் சொல்லப்படுகிற ஒரு காரியம். இது சாதாரணமாய் நமக்கு தோன்றலாம். ஆனால் இந்த சகரியாவை குறித்து வேதம் அறிமுகப்படுத்தும் பொழுது இந்த வேதம் சகரியாவை குறித்து சொல்லுகிறது, இவன் வயது சென்றவன், இவனுடைய மனைவியும் வயது சென்றவன் மாத்திரமல்ல, இவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாயிருந்தார்கள். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இவர்கள் தேவனுடைய எல்லா காரியங்களையும் சரியாய் செய்தார்கள். தேவனுடைய எல்லா காரியங்களிலும் இவர்கள் சரியாய் நடந்தார்கள். ஆனால் ஒரு குறை பாருங்கள், வயது செல்லுகிற வரையிலும் வயது முதிர்கிற வரையிலும் இவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய திருச்சபையே, அநேக முறை நாம் கூட இவ்விதமான ஒரு சூழ்நிலையை கடந்து வந்திருக்கலாம். கர்த்தர் எனக்காய் என்ன செய்திருக்கிறார்? நான் தேவனுக்காய் உண்மையாயிருக்கிறேன், தேவ காரியங்களை பிடித்து கொண்டிருக்கிறேன், தேவ காரியங்களிலே நான் சரியாயிருக்கிறேன், தேவ காரியங்களோடு கூட நான் நடந்து வருகிறேன், இவைகள் எல்லாவற்றையும் நான் செய்திருந்தும் கூட தேவ சமூகத்திலே எனக்கு கிடைக்க வேண்டிய சில காரியங்கள் கிடைக்கவில்லை. என் வாழ்க்கையிலே சில காரியங்கள் இன்னமும் குறைவுபட்டவைகளாக தான் இருக்கிறது. என் வாழ்க்கையிலே சில காரியங்களின் குறைவுகள் மாறவில்லை என்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, சகரியா பிரத்யட்சணமாய் தரிசனம் பார்க்கிறான். தேவதூதன் சோதரம் யோவானை குறித்த முன்னறிவிப்பு எனக்கு கிடைக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, கர்த்தருடைய சகல நியமங்களின்படியும் தேவனுடைய சகல கற்பனைகளின்படியும் பிடித்து கொண்ட இந்த சகரியாவுக்கும் எலிசபெத்திற்கும் கிடைத்தது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். என்ன தெரியுமா? மேசியாவை முன்னறிவிக்கக்கூடிய வனாந்தரத்தில் கூப்பிடக்கூடிய சத்தமாகிய யோவானை பெற்றெடுக்கத்தக்க ஒரு பெரிய கிருபை அவர்களுக்கு கிடைத்தது. எனவேதான் எலிசபெத் சோதர மார்த்தாளை வாழ்த்துகிற பொழுது அவள் இவ்விதமாய் சொன்னார், வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ திருச்சபையே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் இதை தான் செய்து முடிக்க போகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் இதை தான் நடத்தி முடிக்க போகிறார். ஒன்றிற்கும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் தேவனை பிடித்து கொண்ட விதம், நீங்கள் கர்த்தரை சோதரம் ஆராதிக்கிற விதம், நீங்கள் தேவனுக்காய் சோதரம் நிற்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர் மகிமையானவைகளை மேன்மையானவைகளை உங்களுக்கு நடத்தி முடிக்க போகிறார். எனவே அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில நிறைவாய் கிடைக்கும்படியா கண்களை மூடி ஜபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, இந்த எலிசபெத்துடைய வாழ்க்கையிலே மகிமையானவைகளை செய்த கர்த்தர், இந்த எலிசபெத்துடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே மேன்மையானவைகளை செய்த எங்கள் நல்ல ஆண்டவர், இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த மேன்மையானவைகளை ஆண்டவரே எங்களுக்கு தருகிறபடியினாலே செய்கிறபடியினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்டவரே எங்களை நடத்துகிறவர், நீர் எங்களை பாதுகாக்கிறவர்.
உம்முடைய கிருபையினால் எங்களை முடிசூட்டி கொள்ளுகிறவர். அதற்காய் உமக்கு நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே உம்மை பிடித்து கொண்டு உம்முடைய வார்த்தையை நம்பி நிற்கிற அந்த அன்பு பிள்ளைகளுக்கு தேவன் மகிமையானவைகளை செய்வீராக. கிருபையாய் கர்த்தர் நடத்தும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.